என்று நாமத்தை தெரித்து சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வானவராயன் கோட்டையில் வல்லவராயருக்கு முதற்கோட்டை வாயற்படையில் காவலாக நான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் யார், எப்பேற்பட்டவன், எப்படி பிறந்தவன்? ஒரு நேரத்தில் முக்கன் பரமனை கோரி பத்மாசுரனும் கொடிய அரக்கன் தவம் செய்து கொண்டிருந்தான். தவத்தின் வலிமையால் என்னுடைய தந்தை அவனுக்கு காட்சியளித்தார். யாது வர வேண்டும் என்று கேட்க, நான் யார் சிரசின் மீது கரம் வைத்தாரும் பச்சை சாம்பலாக போக வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். அப்படிப்பட்ட வரத்தை கேட்டவருக்கு யார் சிரசின் மீது நீ கரத்தை வைத்தாரும் அவன் பச்சை சாம்பலாக போக வேண்டும் என்று கொடுத்த வரத்தை பயன்படுத்தினான். ஆனால் அண்ணவன் என்ன செய்தான்? வரத்தை பெற்றவன் வரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக தேடினான், ஓடினான். எங்கு பார்த்தாரும் யாரும் கிடைக்கவே இல்லை. அதனால் இருந்தது யார்? என்னுடைய தந்தை சிவபெருமான் முக்கன் மூர்த்தி. அவர் ஒருவர் மட்டுமே இருந்தார். இருந்த காரணத்தினால் தேடி பார்த்தான். யாரும் இல்லாத காரணத்தினால், அடே சிவா, நீ கொடுத்த வரம் பலிக்கிறதா இல்லையா என்று வரன் கொடுத்தாயே, நீ உன் சிரசின் மீது என் கரத்தை வைத்து நான் பரிசோதனை செய்ய போகிறேன் என்று உரைத்தார். என்னுடைய தந்தை என்ன செய்தார்? வேண்டாம் பத்மாசுரா, நான் கொடுத்தவரும் உண்மை பலிக்கும், வேண்டாம் என்று சொன்னார். வார்த்தை கேட்கவில்லை. என்னுடைய தந்தையின் சிரசின் மீது கரத்தை வைப்பதற்காக ஓடோடி வந்தான். இருவரும் ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால், அரிப்பரந்தாமா, ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா, பரம்பொருளே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மைத்துரா என்று கூக்குரலிட்டார். அந்த நேரத்தில் நடந்ததை எடுத்துரைத்தார் சிவபெருமான். என்னுடைய தந்தை என்ன செய்தார்? பகவான் அவரை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. இப்போது நான் மோகினியாக அவதாரம் தரித்து அன்னவனை மடிக்கிறேன் என்று சபதத்தை ஏற்றார். மோகினியாக வடிவமெடுத்து திருவேரங்காடு ஐவேரங்காய்க்குள் சென்று மறைந்து கொண்டார் என்னுடைய தந்தை. அவன் என்ன செய்தான்? ஆடாக உருமாறி அதை தின்பதற்காக சென்று கொண்டிருந்தான். அந்த கானகத்தில் அழகான மோகினியாக அவதாரம் எடுத்து பகவான் சென்ற காரணத்தினால் என்னுடைய தந்தையை விட்டுவிட்டான். பெண்ணின் மீது மோகம் கொண்டு விட்டான். மோகம் கொண்ட காரணத்தினால் கட்டியணைக்க வேண்டும், காம ஆசையை தீர்க்க வேண்டும் என்று உரைத்தான். காம ஆசையை தீர்க்க வேண்டும் என்றால் எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது உன்னை சேர்வதற்கு. ஆனால் இத்தருணமோ அது முடியாது என்று சொன்னால் மோகினியானவன், பெண்ணி, உனக்கும் என் மீது காதல் வந்துவிட்டது. ஆனால் எனக்கும் உன்னை சேர வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. ஏன் தடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். பார், உன் உருவத்தை பார், எப்படி இருக்கிறது. நீயோ அசுத்தமாக இருக்கிறாய். இந்த அசுத்தத்தோடு ஒன்று சேர முடியுமா? சேர்ந்தால் இன்பத்தை தான் காண முடியுமா என்று உரைத்தார் பகவான். மோகினியாக அவதாரம் தரு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, எங்கேயாவது சென்று நீராடி விட்டு வந்தால் நாம் இருவரும் ஒன்று சேரலாம் என்று உரைத்தார். புறப்பட்டான், ஓடினான், காரணத்தின் வழியாக திரிந்தான், அலைந்தான். மாயக்கண்ணன் என்ன செய்தார்? சூழ்ச்சியின் காரணத்தினால் எங்குமே நீர் இல்லாமல் செய்துவிட்டார். திரிந்தான், எங்குமே நீர் கானகத்தில் கிடைக்கவே இல்லை. பெண்ணே, ஓடினேன், அலைந்தேன், திரிந்தேன், கானகத்தின் வழியிலே எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. என்னால் நீராடவும் முடியவில்லை, என்ன செய்வதற்கு கேட்டார். அதனால் சரி, நீராடவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருவேளை மாட்டு குளப்படியில் ஆட்டு குளப்படியில் சிறிதளவு நீர் இருந்தால் கூட அதை எடுத்து உன் சிலை மீது வைத்துக் கொண்டால் அந்த துருணாவற்றால் நாம் போய்விடும், நாம் ஒன்று சேரலாம் என்று உரைக்க மாயக்கண்ணன் என்ன செய்தார்? அருள் பாவித்தார். மாட்டு குளப்படியில் சிறிதளவு நீர் இருந்தது. புறப்பட்டான், பார்த்தான், பெண்ணின் மீது அடைய வேண்டும் என்று மோகத்தோடு சென்ற காரணத்தினால் அவன் வாங்கிய வரத்தை அவனே மறந்துவிட்டான். மாட்டு குளப்படியில் சிறிதளவு நீர் இருந்தது. அதை எடுத்தான், தன் தலையில் தேர்த்தான், பற்றி எறிந்தான், ஒழிந்து விட்டான். ஆனால் என்னுடைய மைத்துனர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்று பயந்து கொண்டே இருந்தார் என்னுடைய தந்தையானவர். மைத்துனா, அண்ணவனை அழித்து விட்டேன், வா வெளியே என்று உரைத்தார். அந்த நேரத்தில் தான் என்னுடைய தந்தை வந்தார். பார்த்தார், மோகினியாக இருந்த பகவானை பார்த்தார்.
பார்த்தவுடனே காமம் இவருக்கு பிறந்து விட்டது. பெண்ணே வா, நாம் இருவரும் கட்டி சேர வேண்டும், உல்லாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் மைத்துனா, நான் யார், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா என்று இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டிருக்க தன்னுடைய வீரியத்தை செலுத்தி விட்டார் என்னுடைய தந்தை. பூமியிலே விழக்கூடாது என்பதற்காக மோகினியாக அவதாரம் செலுத்த பகவான் என்ன செய்தார், களத்திலே ஏந்திய காரணத்தினால் அங்குதான் அழகான ஒரு குழந்தை கிடைத்தது. தன் வீரியத்தை களத்திலே ஏந்திய காரணத்தினால் கரத்திலே அழகாக நான் தரித்தேன். கரத்திலே பிறந்ததால் கையனாரப்பன் என்ற நாமரையும் எனக்கு சூட்டினார்கள் இருவருமே. நாளொரு மேனி பொழுதுரு வண்ணமாக காலத்தினால் கையனாரப்பனாக இருந்த நான் ஐயனாரப்பன் என்ற நாமத்தை தரித்தேன். ஆனால் மைத்துனா, வந்தாய், குழந்தை கொடுத்து விட்டாய், இந்த குழந்தை நீ வளர்ப்பதா இல்லை நான் வளர்ப்பதா என்ற இருவருக்குமே சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. இருவருமே வளர்க்க முடியாத என்ற காரணத்தினால் என்ன செய்தார்கள், புத்தாங்கி மேடி வேள்விநாத மகமுனிவர் அவர் கரத்திலே ஒப்படைத்தால் இவன் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்வான், பெயரும் புகழும் இவனுக்கு உண்டு. எல்லை தெய்வம், காவல் தெய்வம் ஐயனாரப்பனாக சென்றார்கள். புத்தாங்கி மேடி வேள்விநாத முனிவர் வளர்த்தார். அவர் கட்டளைக்கு இறங்க அவர் செய்த அத்தனை வேலைகளும் சிறப்போடு செய்த காரணத்தினால் செய்து கொண்டு வந்தேன். மனமகிழ்ந்து எனக்கு பூரணை போக்கலை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களையும் என் ஒருவனுக்கே மனமுடித்து வைத்தார். அன்று முதல் இன்று வரை சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த நான் என்ன செய்வது, அந்த வானவராயன் கோட்டைக்கு அந்த வல்லவராஜன் சூழ்ச்சியால் மந்திரத்தால் என்னை கட்டுப்பட்டு காவலாக வைத்து விட்டான். காவல் தெய்வமாக நான் இருந்து வருகிறேன். ஊருக்குத்தான் காவல் தெய்வமே இருக்க வேண்டுமே தவிர, ஆனால் இந்த வல்லவராஜன் கோட்டைக்கு நான் காவலாக இருக்க வேண்டும். வெட்கம், வேதனை, எத்தனை நாட்களுக்குத்தான் இது நீடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை யார்தான் காப்பாற்ற போகிறார் ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்வது, அந்த கருங்காலி மரத்திற்கு நான் காவலாக இருந்து வருகிறேன். எத்தனை நாட்கள் தான் நீடிக்கும் என்று ஒன்றும் புரியவில்லை. என்ன இது இனிவெளியில நமது கிராமம் சேர்ந்து பம்பை கலைஞர் சந்திரன் திருவாளர் சந்திரன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடகமூர்த்தி மிக சிறந்த முறையில் ராமர் புகழாக்கூடிய அண்ணா தோணிமேரி கிராமம் சேர்ந்த சக்கரவர்த்தி அண்ணா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் முதல் வாயிற்படி. அப்படியா? ஆமா, அங்கதான் ஐயனாரப்பன் காவலர் இருக்கிறார். அப்படியா? இதை தாண்டி தாங்க போக வேண்டும். சரி, இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ புறப்படி. எப்படியா அந்த வாயிற்படியை கடந்து அந்த வண்டியை கருங்காலி மரத்தை எடுப்பதுதான். காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் காவலை மீறி ஒருவருமே அந்த கருங்காலி வண்டிய மரத்தை கொண்டு போக முடியாது. அதற்காகத்தான் முதற்கோட்டை வாயற்படி ஐயனாரப்பாராக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன இது ஒரே கூச்சலாக இருக்கிறது. என்னுடைய பெயரோ கள்ளிக்காத்தான். இங்கு வர காரணம், அந்த வண்டியை கருங்காலி மரத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அது உன்னால் ஆகுமா? என்னால் முடியும். முடியுமா? ஆமா. முடியாது என்பது ஆரம்ப பேச்சு. முடியும் என்பதுதான் என் வீர பேச்சு. அது ஆகாது. பேச்சிலே இருக்க கூடாது. தோல் பலம் இருந்தால், உஜபலம் இருந்தால் நான் யார் என்று உனக்கு தெரியுமா? யார் நீ? காவல் தெய்வம் ஐயனாரப்பன். என்னை கொண்டு அந்த கருங்காலி மரத்தை கொண்டு போக முடியுமா உன்னால்? ஐயனாரப்பனை மீறி சென்று அந்த வண்டியை கருங்காலி மரத்தை எடுக்கக்கூடிய வீரம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆமா. அப்படியானால் பேச்சாக இருந்தால் தேவையில்லை. எடுவாள் தொடுபோர் என்னை வீழ்த்து விட்டு உள்ளே சென்று அந்த கருங்காலி மரத்தை கொண்டு செல்ல நான் பார்க்கலாம். அப்படியா? போச்சு. நல்ல காலம் ஆரம்பமாச்சு.
பார்த்தால் குட்டிலா என்று உன்னை எட்டியே உள்ளே விடவே பார்த்தால் நீ போற இடம் அது எந்த இடம் அது உனக்கு சொந்த இடம் அதை பற்றி மரியாதை விட்டு மரியாதை விட்டு என்னை கண்டு அப்படியா? கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். தாய் நான் இருக்கிறேன்லவா, ஐயனார் யாரும் கிடையாது, என் மகன் தான். அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஐயனார் தாயே, எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த ரூபிணியே மங்களம் மங்களம் தரும் தேவியே மலை மகளே மங்களம் தரும் தேவியே நான் யாரம்மா? உங்கள் பிள்ளை ஐயனாரப்பன். என்னை வாழ்த்துங்கள். மகனே வாழ்க வளமுடன். அம்மா, ஆனால் இந்த கொடியவனை விடமாட்டேன். இப்பொழுதே நான் பார் மகனே விடுகிறேன். நான் யார் என்பதை மறந்து என்னோடு அமர் வருவதற்காக வந்திருக்கிறான் இந்த சிறுவையில் சின்னம் சிறிய மகனை. கோபம் வேண்டாம், இவரை விடமாட்டேன். கோபம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். ஒரு நேரத்தில்
உன் தந்தை எடுத்து வாக்குவாதம் செய்து அவரை மீறி பேசியதால் அவர் கொடுத்த சாபத்தால் கள்ளிக்காட்டில் நான் கரும் பாறையாக அவதாரம் கொண்டிருந்தேன். சரி, இவன் என்ன செய்தான் தெரியுமா? யார் இந்த சிறுவனா? நான் குடியிருந்த காட்டை அடைத்தான். ஆகினால் செய்யலாமா? கோபம் வேண்டாம், சொல்வதற்கு. ஆகையால் நான் தங்கும் இடமில்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகினால் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக இவன் இந்த கோட்டையை நாடி வந்திருக்கிறான். அப்படியா? ஆமா. ஆஜி, உங்களுக்கு இந்த கள்ளி காட்டிலே இடமில்லாமல் அலைந்து திரிந்து கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று அவன் நன்மையை செய்யவே தான் வந்திருக்கிறான். அண்ணவன் வந்திருக்கிறானா? இருந்தாலும் நான் மனிதனாக இருந்தாலும் தங்களிடத்தில் சமரிக்கு வந்துவிட்டேன். என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என்னையும் என் நாட்டு மக்களை காப்பாற்றும் முறைக்காகத்தான் அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைத்தேன். ஆகினால் வண்டியை கரையாளி மரத்தை குணுவதற்காகத்தான் இங்கு ஓடி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்கள் அந்த வளராயப்பட்டவங்களை சிறுபிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான், கட்டுப்பாட்டு வைத்திருக்கிறான் என்று தாயகப்பட்டவங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை அனுப்பி வைத்தார்கள். ஆகி, ஆமா, அத்தனையுமே அந்த வல்லவராயன் ஒரு நேரத்தில் உன் தந்தை எடுத்து எப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறான் தெரியுமா? என்ன வரம்? தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி, தெய்வங்களை கட்டுப்படுத்த மந்திரம் எனக்கு வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கிறான். என்ன செய்வது? அதன் பிரகாரமாகத்தான் ஊருக்கு காவலா இருக்க வேண்டிய உன்னை நான் அவன் கோட்டைக்கு முதல் வாயிற்படியில் காவலாக வைத்திருக்கிறான். சூட்டி செய்து விட்டான். எத்தனை காலம்தான் நீ அவனுக்கு காவல் புரிந்து வர வேண்டும்? இருக்கவே கூடாது. ஊருக்குத்தான் காவலாக இருக்க வேண்டும், அவனுக்கு காவலாக இருக்க கூடாது. ஆமா, அதற்கு விமோசனம் நீங்கள் தான் உரைக்க வேண்டும். மறக்க கள்ளிக்காத்தனுக்கு வழியை விடு. அப்படியா? ஆமா, தலைவனை மீறி வழிவிட்டால் என்னை காப்பாற்றி விடும். அன்னை நான் இருக்க பயமே. உண்மை தாயி, உங்கள் வாத்திய சிறமையை கொண்டு இந்த சிறியவருக்கு நான் வழிவிடுகிறேன். இவன் கொண்டு செல்லட்டும், எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். உங்கள் மகனாக நான் இருக்க வேண்டும். ஐயனரப்பா, மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லது. வாய்ப்படி நான் இப்பொழுதே கிடைக்கும். நான் பங்கத்திலிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. அம்மா, இரண்டாவது வாயிற்படி யார் இருக்கிறது தெரியுமா? ஆசிரியர் இருக்கின்றார். அங்கு சென்று அவரையும் வெற்றி பெற வேண்டும். ஆகட்டும், புறப்படுகிறேன். மகனாக பிறந்து ஆஞ்சநேயர் புரியமில்லாமல் சீர்ந்தும் சிறப்போடு இருக்கும். அப்படி இருக்கு இங்கே இந்த வானராய கோட்டையிலே வல்லவராயனுக்கு இரண்டாவது வாயிற்படியிலே காவல் இருக்கிறேன். எதற்காக? வன்னிய கருகாலி மரத்திற்கு நான் காவலில் இருந்து வருகிறேன். எனக்கு எப்போதுதான் விடுதலை என்று தெரியவில்லை. ரெண்டு கைக்குதா மத்திய தாய் போ அம்மா என் உயிரை எடுத்துட்டு வந்து நானே கூட்டுறேன். ஆஞ்சினாரா போங்க இதுதும் போச்சாரு ஒண்ணூறாது போகுது. என் பாய்க்கு ஒன்று பாய்க்கு தோல் போட்டு குழந்தையா
ஓ மத்த மேல ஓடு அங்க மத்தாண்ட போய் நான் சொல்ற மாதிரியா செய்யணும்னா சொல்ற மாதிரி செய் ஆரா ராமா ஆடு ஆடு பள்ளி போடு நல்லா பண்ற சூப்பர் பையன் எங்கிருந்து தூக்கி போடுவேன் நீயே ஊற்றி துணி போகணும் ஓ கீக்கு நான் யாரும் ஆட்சி விட மாட்டேன் தர்பூசணி சாப்பிட்றியா தர்பூசணி தர்பூசணி வரும் பண்றது தர்பூசணி சாமாத்தியான போறோம் தான்டா பாச்சு தர்பூசணி கீ போட்டு எனக்கு அங்கே துண்ணு பா அதிகம் வரல நீங்க என்ன துண்ண ஏன் மேல கடாச்சிட்டு ஆய் பார்த்து தோன்றேன் இது நான் துண்ணும் நீ துண்ணது நான் துண்ணும் சரி காலைல அவன் சைடிஸுக்கு அவங்க அப்படி இந்த வனவாய கோட்டையிலே வல்லவராயனுக்கு காவல் இருந்து வருகிறேன். சரி, யார் வருகிறார்கள்? இதுதான் இரண்டாவது வாயற்படி. இந்த இரண்டாவது வாயற்படியில் யார் காவல் இருப்பது தெரியுமா? யார்? வீர ஆஞ்சநேயர், ஜெய் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை கடனால் தான் வன்னிய கரியாளி மரத்தை காண முடியும், கொண்டு வர முடியும். சரி, நீ புறப்பட, நான் பார்த்து சொல்லுங்க. இங்க வர காரணம் வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். அப்படியா? வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கையா? அதற்காக இரண்டாவது வாய்ப்புடைய காவலுக்கு உனக்கு வழிவிட முடியாது. எனக்கு வழிவிட முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படி என்றால் சமரிக்கு சமரிக்கா எடுவார் சொல்வ வாழவர்க்கா சமரிக்கா? அப்படியா?
வந்து வன்னிய மரம் வேணும் என்று கேட்கிறான். அவன் கேட்பது உண்மைதான். எதற்காக தெரியுமா? யார் இவன்? நான் தான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம், கள்ளிக்காட்டை சேர்ந்தவன். கள்ளிக்காட்டை சேர்ந்தவனா? ஆமாம், எதற்காக இங்க வந்திருக்கான்? எனக்கு ஆலயத்தை அமைத்து அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஐயா, அந்த மரத்தை கொண்டு போகத்தான் வந்திருக்கிறான். தாயே, நீ வருத்தபடி நான் வழிபடுகிறேன் தாயி. ஆகட்டும். அத்தையா, என்னை மன்னித்துவிடுங்கள். வீர ஆசிரியர், வீர பொருந்தவர், வேகம் பொருந்தவர். ஆனா உங்களிடத்தில் சபரிக்கு வந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அப்படியாகட்டும். அம்மா, 2வது வாய்ப்படை கடந்து விட்டேன். 3வது வாய்ப்படை மகனே, சற்று நீ தாயே, 3வது வாய்ப்படி உனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு எத்தனை வரை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏனம்மா? ஏனென்றால் அவன் வரப்பெற்ற உள்ளவசாலி. ஆமா. அந்த முதல் இருக்கிறது. நான் வந்தேன் என்றால் அது என்னை கட்டுவிடும். அப்படியா? ஆமா. சரி, நான் பார்த்து உள்ளது. புறப்படு. ஆமா, அடுத்து எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? ஏய், பூத கணங்கள் இருக்கிற இடம் அல்லவா? 2வது வாய்ப்படையை கடந்து விட்டேன். 3வது வாய்ப்படையிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் 3வது வாய்ப்படையில் பூதகங்கள் இருக்கிறது. ஆமாங்க. அதை கடந்தால்தான் வன்னிய கரையாடி